ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா த்ரிஷாவை பத்தி தான் பேச போறோம். உடனே நினைக்காதீங்க விஜய், த்ரிஷா, சங்கீதா டிவோர்ஸ் இவங்கள பத்தி தானே பேச போறோம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கிடையவே கிடையாது. இதுல நான் விஜயும் சங்கீதாவையும் டச் பண்ண போறதே கிடையாது. ஒன்லி ஒன் த்ரிஷாவை மட்டும் தான் பேச போறேன். சோ ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, எப்படி இவ்வளவு அழகா இருக்காங்க ஒரு ஹீரோயின் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி 80கள்ல 70கள்ல 90கள்ல இருந்த நடிகைகள் கூட ஒரு 10-15 வருஷம் மட்டும் தான் ஹீரோயினா நடிப்பாங்க. சோ அதுக்கப்புறம் நாளடைவுல அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா 20 வருஷமா ஒருத்தவங்க ஹீரோயினா இருக்காங்க அப்படின்னா அது த்ரிஷா தான். அதை நம்மளோட விஜயே வந்து சொல்லியிருப்பாரு. ஒருத்தவங்க 20 வயசுல ஹீரோயின் ஆகுறது முக்கியம் இல்ல, சோ 20 வருஷமா ஹீரோயினா இருக்கிறதும் தன்னோட அழகை அப்படியே மெயின்டைன் பண்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வகையில இந்த இடத்துல த்ரிஷா மட்டும்தான் இருக்காங்க. சோ நடுவுல கொஞ்சம் வருஷம் அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. அதுக்கப்புறமா 96 படம் மூலமா திரும்பவும் ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்திருந்தாங்க. சோ பொன்னியின் செல்வம் படத்துல எல்லாம் தூள் கலப்பி இருந்தாங்க. த்ரிஷா ஒரு நல்ல பெண்ணா இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா த்ரிஷா கண்டிப்பா ஒரு நல்ல நடிகை அப்படின்றத நாம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ அதுக்கு அவங்களோட அழகு, அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ், சோ பல வருஷமா எப்படி இப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லி கேட்காதவங்களே இருக்க முடியாது. அதுக்கு பல பேர் பலவிதமான டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க இதை பண்றாங்க, இந்த கிரீம்ஸ் யூஸ் பண்றாங்க, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க, சோ அவங்க இந்த மாதிரி டிஷஸ்லாம் தான் இன்டேக் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி டயட்டை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிக்கிட்டு இருப்போம். சோ இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, த்ரிஷா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்பவுமே ஒயின் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி 1 hour ஒன்ஸ் ஒரு சிப் வந்து அவங்க ஒயின் எடுத்துப்பாங்க. அதனாலதான் அவங்க இவ்வளோ யங்கா இவ்வளோ பளபளன்னு அழகா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் யூடியூப்ல வீடியோஸ்ல எல்லாம் சொல்லிட்டு வராங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆல்மோஸ்ட் ஹீரோயின்ஸ் அப்படின்னாலே நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. முக்கியமா த்ரிஷாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய பப்பு பார்ட்டின்னு போகக்கூடிய ஒரு ஹீரோயின். அது வெளிப்படையா அவங்களே வந்து போட்டோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க. அதையும் அவங்க வந்து மறைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி த்ரிஷா இவ்வளோ அழகா இருந்தாங்க? அது மட்டும் இல்லாம அவங்க ஃபர்ஸ்ட் அறிமுகமான ஒரு சில படங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேர் ஸ்கின்னா இருக்கவே மாட்டாங்க. ஒரு நார்மல் டோன்ல தான் இருப்பாங்க. டார்க்கும் இல்லாம ரொம்ப ஃபேரோ இல்லாம ரொம்ப ஒரு நார்மல் டோன்ல இருப்பாங்க. சோ மிடிலான ஒரு கலர்ல தான் இருந்தாங்க. திடீர்னு எப்படி த்ரிஷா இவ்வளோ பளிச்சுன்னு ஆனாங்க? எப்படி இந்த அளவுக்கு அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க? அது மட்டும் இல்லாம அந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி ரொம்ப அழகா ஒரு மெழுகு பொம்மை மாதிரி இருந்தாங்க. இப்போ துபாயில நடந்த அந்த அவார்ட் ஃபங்க்ஷன், சைமா அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாகி ஒரு மாதிரி இருப்பாங்க. பட் அதுவுமே அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போதான் நமக்கு அதை பத்தின ஒரு நியூஸே கிடைச்சிருக்கு. யாராவது த்ரிஷாவோட வீடியோல இந்த இடத்துல வந்து நோட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு இங்க வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது இந்த இடம் வந்து ஆபரேஷன் சர்ஜரி பண்ண மாதிரி இருக்கும். சோ இவங்க ஃபாரின்ல போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ அந்த இன்ஜெக்ஷன் பண்ணா தோல் சுருங்கிறது, கலர் சேஞ்ச் ஆகுறது, சோ டார்க்னஸ் வர்றது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காதான். சோ இது வந்துட்டு ஆன்டி ஏஜிங் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நாம 50 இயர்ஸ் தாண்டி கூட ரொம்பவே யங்கா தெரியுவோமா. அதனாலதான் த்ரிஷா இவ்வளோ யங்கா இருக்காங்க போல இருக்கு. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். சோ அதை தாண்டி அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய கலர், ஸ்கின் டோன் அண்ட் பாடி லாங்குவேஜ், இது எல்லாம் தான் வந்துட்டு அவங்கள ரொம்பவே அழகா எக்ஸ்போஷர் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இதனாலதான் விஜய் வந்து மயங்கி த்ரிஷா கூடவே இருக்காரோ அப்படின்னு கூட பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அழகுல மயங்குறதுன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான் போலப்பா. சோ த்ரிஷாவோட அழகுல தான் விஜய் மயங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது வரைக்கும் நீங்க த்ரிஷாவை நோட் பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்கள பார்க்கக்கூடிய வீடியோஸ்ல நோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நானும் அந்த வீடியோஸ் வந்து அட்டாச் பண்றேன். இந்த இடத்துல நோட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இங்க சர்ஜரி பண்ண மாதிரி ஒரு சின்ன மார்க் இருக்கும். பட் அதையுமே தெரியாத அளவுக்கு அவங்க வந்து மேக்கப் போட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பட் ரொம்ப மைனூட்டா பாக்குறப்பதான் அது நல்லாவே தெரியும். சோ நீங்க அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய ஹீரோயின், அதுக்கு ஸ்கின் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் அவங்க ஃபாரின்ல போயிட்டு, சோ அவங்க லேக்ஸ் கணக்குல கொடுத்தாங்களோ இல்லாட்டி crore கணக்குல கொடுத்தாங்களோ நமக்கு தெரியாது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு. சோ மிடில் பீப்புள் நம்ம யாராவது ட்ரை பண்ண போறது கிடையாது. ஆனா நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இன்ஸ்டா பேஜ்ல செலிபிரிட்டி மாதிரி உங்களுக்கு லுக் வேணுமா, செலிபிரிட்டி மாதிரி பளபளன்னு இருக்கணுமா, செலிபிரிட்டி மாதிரி ஸ்கின் டோன் இருக்கணுமா அப்படின்லாம் சொல்லி அதுக்கு ஒரு சில கிரீம்ஸ் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பட் அது எல்லாமே ஃபேக் தான். அதை நம்பி எல்லாம் வாங்காதீங்க. அது எதுவுமே ரியல் கிடையாது. சோ ஒவ்வொரு ஹீரோயின்ஸுமே பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்னேகா கூட ஆரம்பத்துல ரொம்ப மாநிறமா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நிறைய படங்கள் பண்ண பண்ண பெரிய ஆள ஆனதுக்கு அப்புறமா அவங்களும் ஃபாரின்ல போயிட்டு ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணிட்டு வந்தாங்க. நயன்தாராவும் அப்படிதான் ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணிட்டு வந்தாங்க. சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அவங்களும் இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுனாலதான் அவங்களோட ஃபேஸ்லாம் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கு. சோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் அது எல்லாத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுது. சோ நயன்தாராவுமே பாத்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, அடுத்து சடனா வந்து கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருப்பாங்க. பட் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அது அழகா இருக்கும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ஸால தான் தவிர அவங்க எடுத்துக்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸோ இல்ல இன்டேக்ஸோ அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லவே முடியாது. சோ உங்களுக்கு த்ரிஷாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் சினிமாவை பத்தி அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.